பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதுகிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கள, நீங்களும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானும் பாக்கியவான் சொல்கிறார். எழுதிர்களை கை கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொன்னால் அதுபடி நடக்கிறவர்கள். யாரெல்லாம் நடக்கிறீங்க, யாரெல்லாம் நடக்காதுக்கிறீங்க தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். என் பிள்ளை ஒழுங்காக நடக்கிறான், என் மகன் கரெக்டாக போகிறான், என் மகன் கரெக்டாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கண் நோக்குறாராம். அதுதான் இந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறார். நீ பேசு என்று சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், நான் வாசிக்கிறேன் இல்லையா, என்னையும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளில் கை கொள்ளுகிறவர்கள். கேட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, அதில் நடக்கணும். அது கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்களாம். பாக்கியம், அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதாங்க. ஏன்னா இதில் நடக்கிறவர்கள், இது வாசனத்தை கேட்டு நடக்கிறவர்களாம் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிறார்கள். இது பரிசுத்தமான வேதாகம். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், எல்லா சூழ்நிலையும் உயர்த்தி வைக்கும். எல்லா ஆசீர்வாதமும் இதில் தாங்க அடங்கியிருக்கு. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையில் தான் அடங்கியிருக்கு. அதான் சொல்ல, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறோம், இதில் எழுதுக்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். ஏன்னா இதெல்லாம் எழுதி கடைப்பிடிச்சிங்கப்பா. காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் நெருங்கி போச்சுப்பா, சீக்கிரமாக கற்றுக்கின்றார். எல்லா வசனமும் படிச்சுக்கோ, காலம் சமீபமாக இருக்கிறது. கிட்ட கடைசி காலம் வந்துச்சுப்பா. அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாசித்து கற்றுக்கோ. மனத்தில் இருதய பலகையில் எழுதி வச்சுக்கின்றார் ஆண்டவர். இந்த பைபிள்லாம் இருக்காது, கொடுக்குற காலம் வந்துடும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, இந்த தீர்க்க வசனம் கேட்குறவங்களும் வாசிக்கிறவங்களும் உன் இருதய பலகையில் எழுதி வச்சுக்கப்பா. இந்த பைபிள் கையில் வேணாம், உன் இருதயத்தில் வச்சுக்கின்றார் ஆண்டவர். இதுதான் பாக்கியவான்கள்ன்றார். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் உங்களை அடியேனும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பாக்கியவான்கள் என்றார். பாக்கியம் பெற்றுட்டு நம்ம ஒரு வசனமாக உங்கள் கையில் இருதயத்தில் இருக்கேன். டெய்லி தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்களா அன்பு சகோதர சகோதரியில்? நான் அநேக நாட்களில் இந்த வசனத்தை பேசி சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஒரு வார்த்தையாவது உங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கு இல்லையா? அது போதும் இல்லையாங்க. அந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதில் வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள்ன்றார். இந்த வசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது, உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்குறீங்கள, நீங்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் சமீபமாக, காலம் சமீபமாக இருக்குது. காலம் இதெல்லாம் பிடுங்குற காலம் வரப்போகிறது. அப்பொழுது என்ன பண்ணனா, இருதயம் என்ற பலகையில் நான் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அதை பிடிக்கிட்டால் கூட கவலை கிடையாது. நம்ம இருதய பலகையில் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதுகிறவர்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். காலம் சமீபமாக இருக்குதுப்பா. சீக்கிரமாக அந்த வசனத்தை கேட்டுங்க. கடகன்னு மேய்ஞ்சிங்க. மாடு பாருங்கள், அவுத்து விட்டோடனே போய் புள்ளிக்கிற இடத்துல கடகடன்னு மேய்ஞ்சிடும். கடகன்னு மேய்ஞ்சிட்டு ஒரு இடத்துல அமர்ந்து படுத்துக்கின்னு மீண்டும் இதுக்கு மீண்டும் எடுத்து அசை போடுமா. அதே போல் நான் பேசிக்கினே இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கினே இருங்க. அதை கேட்டுட்டு மீதியான நேரத்தில் நீங்கள் வீட்டில் பாசிங்க. உங்களை ஆண்டவர் புதுப்பிவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். காட் பிளஸ்.